सच ही कहती थी, तुमसे भी बेहतर कोई है इस दुनिया में। வணக்கம் மக்களே, நான் உங்கள் வைகை வெங்கட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். லாஸ்ட்டாக போட்ட ஷார்ட்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 90 கிட்ஸ்க்கெலாம் என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகலைன்றது மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் கல்யாணம் ஆனவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நம்ம பேச போகிற டாபிக் சம்மந்தமே இல்லை. எல்லாருமே ராசி பலன் பார்ப்போம் இல்லையா? இப்போ இந்த 2026 ஜூன் 2 குரு பயிற்சி நடந்திருக்கு. உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ராசியை போட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். குறிப்பாக என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசி நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன நடந்துச்சு? குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன் கேட்குறேன்னா, குரு பயிற்சி நடந்தது ஜூன் 2, 3ஆம் தேதி இன்ஸ்டாகிராமில் சில ரீல்ஸ் பார்த்தேன். அது என்னன்னு பாருங்கள். இல்லை, எனக்கு புரியல. ஜூன் 2 விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரீல் தான் போட்டேன். போடுற கமெண்ட்ல முக்கால்வாசி கமெண்ட் என்ன தெரியுமா? எனக்கும் கால் உடைஞ்சிருச்சு, கால் உடைஞ்சிருச்சு, கால் உடைஞ்சிருச்சு, கால் உடைஞ்சிருச்சு. இல்லை, எனக்கு புரியல. ஜூன் 2 வந்தா போதும் நானுங்களேடா, ஜூன் 2 முடியத்துக்குள்ள விரிச்சுன்னு பார்த்துருக்கிறியடா. மேல இவங்களை வந்து கையிலே பிடிக்க முடியாது, ஏன்னா வீல் சேர்ல போயின்னு இருப்பான். நான் ஆட்டம் ஆனானுங்க. ஜூன் 2 வந்தா போதும். இதே தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமான பேருக்கு காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விருச்சிக ராசினியர்களுக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அது ஏன்டா குறிப்பாக விருச்சிக ராசியை கேட்குறீங்களா? ஏன்னா நானும் விருச்சிக ராசி தான். சரி வாங்க, நாம் இப்போ கல்யாணம் ஆனால் லைஃப்பில் என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றதுக்கான சில வீடியோக்கெல்லாம் பார்த்துருவோம். என்னங்க, நம்ம பசங்களை அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். இன்னைக்கு நீங்களும் நானும் மட்டும்தான் தனியா. இன்னைக்கு நைட்டு எனக்குள்ள இருக்க மிருகத்தை நீ பார்ப்ப. நீ புலிமான் பத்திரிக்கா? புலிமான் இங்க பாரு, டிக்கெட் 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 டிக்கெட். சரி, இந்த முதல்ல பத்திரிக்கா முதல்ல இந்த பாரு எவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்படியே ஒன்று கடிச்சிருண்டி. ஏய், இந்த பாம்பு பத்திரிக்கா, பாம்புக்கு ஏய் இங்க பாரு பாம்பு வந்துச்சு, முட்டையும் பாலும் குர்ரி. ஏய் மச்சி, இங்க பாரு. ஆரம்பத்தில் என்ன சொன்னார்? எனக்குள்ள இருக்க மிருகத்தை நீ பார்க்க போறேன்னு சொன்னார். அப்போ நான் அப்படி நினச்சிட்டேன். நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதுல தப்பு இல்லையே? இல்லை சார். ஓகே பை நீங்க ராகுலையும் உங்க ஒய்ஃபை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கல்ல? ராகுல் என் கூட 4th இருந்தே ஒண்ணா படிச்சான். நீங்க ராகுலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வைப் நல்லா இருக்கு. வைப் நல்லா இருக்கு. ஓ, வைப். ஆமா, நீ நினைச்சா? ஓகே. நல்ல. நானும் ராகுல் படிக்கும்போது எங்க டீச்சர் நல்லா கவனிச்சிங்களா? நான் மறுபடியும் இங்கே போட்டு காட்டுறேன். நீங்க ராகுலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வைப் நல்லா இருக்கு. வைப் நல்லா இருக்கு. ஓ, வைப். ஆமா, நீ நினைச்சா? கேட்டிங்களா? ஒய்ஃப் நல்லா இருக்குன்னு முதல் சொல்கிறாரு, அப்புறம் அப்படி டாப்பிக்கை மாற்றிட்டாப்புரு. இதுக்கு பேர் தான் எஸ்கேபிசம். அதாவது புருஷனாக இருக்கணும்னா முதல் தகுதி எந்த தப்பு பண்ணாலும் எப்படி தப்பிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்மால் பாருங்க, வாயை விட்டாரு, ஆனால் ஒரே வார்த்தையில் மாற்றிட்டாப்புல. இப்படித்தான் இருக்கணும். இது 100க்கு 100 உண்மை. இல்லைன்னா ஃபோன் பண்ணி பேசுவாங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, அவங்கள மிஸ் பண்ணுறேன் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டா விளக்கம் பார்த்தடி தான். எல்லா வீட்லேயும் சொல்லலை, ஒரு சில வீட்டில் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது.
ஒரு கனவு நம்ம 2 பேரும் சிங்கப்பூர்ல சுத்திட்டு இருக்கோம். அதுக்குள்ள எதுக்கு எந்திரிச்சா? மலேசியாக்கு வேற டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், படு பேசாம. அப்புறம் எங்கேயும் சுத்தி காட்டல வேற சொல்றேன். பார்த்துக்குங்க, கல்யாணம் பண்ணிட்டா வெளியில எங்க டூருக்கு போக முடியாது, கனவுலயே வாழ்க்கையை வாழ்ந்துக்க வேண்டியதான். நடுச்சாமா பிள்ளையெல்லாம் தூங்கிருச்சு, 2 பிள்ளையும் தூங்கிருச்சு. என் பொண்டாட்டி எந்திரிச்சு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறா. அத்தா என்னத்தா கேட்ட? நான் இல்லைன்னா நீங்க என்னங்க பண்ணுவீங்க? நான் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த ஒரு கேள்வி நடுச்சாமத்தில் எந்திரிச்சு கேட்குறாங்க என்கிட்ட. அத்தாலே நான் இல்லைன்னா புருஷன் யாரையும் கூட்டிகிட்டு ஓடிட மாட்டேன், அங்கேயே தான் இருப்பேன். நீ இல்லாமல் போக மாட்ட, புருஷன் எங்கேயும் ஓடி போயிட மாட்டாத்தா, தூங்கு பத்திரமா. நான் செத்துட்டேன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் செத்துறோம். அவளுக்கு அதுதான் ஆசை. அவளுக்கு அப்புறம் நான் வாழ்ந்துடவே கூடாது. அது சந்தோஷமாக இருக்கணும், சங்கடப்படுறனோ எதோ பண்ணுறனோ, அவளுக்கு அப்புறம் நான் வாழ்ந்துடக்கூடாது, சேர்ந்து செத்துடணும். அது அங்கே தான் இருக்குது நாடி நரம்பு. அதில் அறுத்து விட்டினா இவ உனக்கு முன்னாடியே போயிட வேண்டி. நீங்க இல்லைன்னா நான் வாழ்ந்துருவேங்க. நான் இல்லைன்னா உங்களால வாழ முடியாது. நான் இல்லைன்னா வாழ்ந்துருவலாம், அவள் இல்லைன்னா நான் வாழ முடியாதுல்ல. வாழ விட மாட்டா, வந்துடுவா திருப்பி. தூக்கத்தில் கூட புருஷன் என்ன பண்ணுவேன், யாரோட பேசுவேன், எங்கே போவேன், எவ்வளோ கூட்டிட்டு ஓடுவேன், இதுதான் கனவு வரும் போல். எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லார் வாழ்க்கையிலுமே இப்படியான்னு தெரியல. தூங்க அத்தாள் தூங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இப்படி தான். நைட் அவங்க தூங்கும்போது ஏதோ கனவு வந்திருக்கும் போல். உடனே என் ஃப்ரெண்டை அடித்து எழுப்பி சாமி முன்னாடி கூப்பிட்டு போய் சூடை ஏற்றி, நீ என்னை தவிர வேறு எந்த பொண்ணே பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு நைட்டு 3 மணிக்கு சத்தியம் பண்ண வச்சுருக்காங்க. செம்ம கடுப்பில் இருக்கா. இப்போதான் ஒரு சண்டை முடிஞ்சு, எப்படி சமாதானப்படுத்துகிற மட்டும் பாருங்க. பிரியா இதே மாதிரி இன்னொரு வீடியோ இருக்கு, அதையும் போடுறேன் பாருங்க. இந்த 2 வீடியோலையும் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் நல்லா புரியும். அதாவது அது எடுக்கிறது ஒரு கண்டென்ட் வீடியோ தான், பிளான் பண்ணி தான் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த மனைவி அடிச்சு அடியை பார்த்தீங்களா, ஒரிஜினல் அடி. எப்படா அடிக்கலாம் காத்துட்டே இருந்தாங்க, வீடியோவும் அடிக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு, ஒரே அடி சாப்புன்னு. சௌமி, இந்த வெயிட் மிஷின்ல பேட்டரி மாத்த சொல்லல, மாத்தலையா? நேத்தே மாத்திட்டேனே. அப்புறம் என்ன 12 கிலோன்னு காமிச்சுன்னு இருக்கு? 12 கிலோவா? சரக்கு அடிச்சுடா சத்தமெல்லாம் போய் படுத்துடணும். என்னத்தையா ஏடா படமா பேசி தனக்கு தானே ஆப்பு வச்சுக்க கூடாது. என்னடா பண்ணிட்டு இருக்க நேரத்துல? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸசைஸா? எதுக்கு? என்னடி கேள்வி இது? எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுவாங்க? உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு பண்றேன். எதுக்கு இப்ப நீ ஃபிட்டா வைக்க போற? சும்மா தோணுச்சு, இது பண்ணலாம்னு தோணுச்சு, பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி 1.5 வருஷமா அந்த டம்பிள்ஸ் இங்க தான் கிடைக்குது? 1.5 வருஷமா தோணாத ஃபிட்னஸ் இப்போ உனக்கு திடீர்னு எப்படி தோணுது? ஏய், ஃபிட்டா இருக்க ஆசைப்படுறடி, தப்பா நீ? எவன் ஆபீஸ்ல எவ்வளோ ஒரு மேனாமினிக்கு புதுசா வந்திருக்கா, அவளை கரெக்ட் பண்றதுக்காக தான் இந்த நாய் வந்து சடனா டம்பிள்ஸ் தூக்குதுன்னு எனக்கு தெரியும். இன்னில இருந்து உனக்கு 4 வேளையும் சோறு மட்டும் தான் நான் போடுவேன். இனிமே நீ 6 பேக் வைக்கலையா, உன்னை ஃபுல் ஃபேமிலி பேக்கா மாத்தி தொப்பையும் தொங்கியும் உன்னை ஆபீஸ்ல உருண்டையா அனுப்பல. இதனாலதான் அந்த தொப்பையோட சுத்திட்டு இருக்கேன். நமக்கு எதுக்கு வம்பு? அதாச்சும் நம்ம கூட இருந்துட்டு போகுது. தக்காளியா வெட்டுற? ஆமா. எதுக்கு இப்ப தக்காளியா வெட்டுன்னு கேக்குறான்? இவன் தானே பசிக்குது சாம்பார் வைன்னு சொன்னான். சாம்பார்ல தக்காளி இல்லாம எப்படி செய்யுது? ஒருவேளை சாம்பார் வேணாங்கிறானா, இல்லைன்னா என் சமையலை பிடிக்கலங்கிறானா, ஒருவேளை என்னையே பிடிக்கலன்னு சொல்றானா? இவனுக்குலாம் காலையில எந்திரிச்சு சமைக்கிறேன் பாரு, என்ன சொல்லணும், இன்னைக்கு பட்னியா கிடக்கணும், காலையில வாங்கிட்டீங்க. அவன் வந்து தக்காளியா வெட்டணும் ஒரு வார்த்தை தான் கேட்டான், அதுக்கு எவ்வளோ ஓவர் திங்கிங் பாருங்க. ஓகே நண்பர்களே,
இன்றைக்கி வீடியோ பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நம்புகிறேன். மறக்காமல் வைகை வெங்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல சொன்னேன்ல குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு, அவங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ராசிக்கு எப்படி போயிட்டுருக்கு, குறிப்பாக விருச்சிக ராசிக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.